Hi friends, vanakkam and welcome to my channel அருணின் சுவையரும்பு. இந்த வீடியோல ஒரு ஹெல்த்தியான தேங்காய் பால் ரெசிபி பார்க்கலாம். இந்த தேங்காய் பால் பாத்தீங்கன்னா நம்மளோட முடி வளர்ச்சிக்கும் முகம் பொலிவு பெறவும் உடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லதுங்க. இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை முதல் முறை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சின்ன துண்டு சுக்கு ஆட் பண்ணிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கு அப்புறமா வடிகட்டிக்கலாங்க. நான் இதில் வடிகட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் துணியில் கூட வடிகட்டிக்கலாம். நல்லா பிழிஞ்சு விட்டு எல்லா பாலும் இறங்குற அளவுக்கு வடிகட்டிக்கிறேன். ஒரு தடவை பால் எடுத்தாச்சு. திரும்பவும் 2வது பால் எடுத்துடலாம். 2வது பால் எடுக்கிறதுக்காக தேங்காய் சக்கையை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் அதே போல் வடிகட்டிக்கிறேன். 2 தடவை பால் எடுத்தாலே போதுங்க. 3வது பாலெல்லாம் எடுக்க வேண்டாம். இந்த மிச்சம் இருக்கிற சக்கைகளை மாடு இருந்தால் மாடுக்கு போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா பூச்செடிக்கு போட்டுருங்க. அவ்வளோதாங்க. வெல்லம் அல்லது ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா லைட்டாக ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம குடிக்கலாங்க. ஒரு பேனில் தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு தடவை வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போதான் சக்கைகள் எதுவுமே இருக்காது. 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். துருவின வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் கரையிற வரைக்கும் கலக்கி விட்டுடலாம். தேங்காய் பால் ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொதிச்சிச்சுன்னா அது கெட்ட கொலஸ்ட்ராலாக மாறிடும். அது உடம்புக்கு அவ்வளோக்கும் நல்லதில்லை. லைட்டாக ஹீட் ஆனால் போதும். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், சைடில் லைட்டாக நுர வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப கொதிக்கக்கூடாதுங்க. திரும்பவும் சொல்கிறேன். தேங்காய் பாலில் அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்க. இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் மருந்தாக இது பயன்படுதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பால் நம்ம குடிக்கிறதுனால நமக்கு வாய் புண்ணெல்லாம் சீக்கிரமாகவே சரியாயிருங்க. அது மட்டும் இல்லாமல் அல்சர் இருந்தாலும் கூட வாரத்தில் ஒரு 4 தடவை தேங்காய் பால் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அல்சர் ப்ராப்ளமும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் தேங்காயில் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்கிறதுனால மலச்சிக்கலுக்கும் இது ஒரு நல்ல மருந்தாக இருக்குங்க. தேங்காய் பாலை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுனால முடி ரொம்ப ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் இருக்கும். இது வாரத்தில் கண்டிப்பாக ஒரு 4 முறை எடுத்துக்கோங்க. முடிக்கு இது ரொம்பவே நல்லது. முகத்தில் உள்ள சுருக்கங்கள் எல்லாம் இது கம்மி பண்ணுதுங்க. அதனால முகம் பொலிவு பெறும். தேங்காய் பாலில் குட் கொலஸ்ட்ரால் தான் இருக்குது. அதனால இது இதயத்துக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் 2-3 நாள் இந்த மாதிரி பண்ணி குடிங்க. தேங்காயில் செய்கிற அனைத்து பொருட்களுமே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது பற்களையும் எலும்புகளையும் ரொம்ப வலுவுள்ளதாக ஆக்குங்க. இதில் இரும்பு சத்தும் கொஞ்சம் இருக்குங்க. அதனால ரத்த சோகை பிரச்சனைக்கும் இந்த மாதிரி தேங்காய் பால் ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். தேங்காய் பால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். தேங்காய் பாலில் நுண்கிருமிகளை அழிக்கிற சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்கு. உடம்புல இருக்கிற அனைத்து விதமான கெட்ட கிருமிகளையும் இது அழிச்சிரும். தேங்காய் பால் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஊற வச்ச வெந்தயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு 2 மிக்ஸ் பண்ணி தலைக்கு வாரம் ஒரு முறை தேய்ச்சி குளித்து வர்றதுனால முடி ரொம்ப அழகாகவும் ஷைனியாகவும் இருக்கும். தினமும் காலையில் ஒரு பீஸ் தேங்காய் சாப்பிட்டு வர்றது முடிக்கு ரொம்பவே நல்லது. தேங்காவை நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்றத விட பச்சையாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு வயிற்றுல புழு இருக்கும். அந்த புழுவை அழிக்கிறதுக்கு ஒரு சின்ன பல் தேங்காயை கொடுத்து நல்லா மென்று சாப்பிட வச்சிங்கன்னா அவங்க பற்களுக்கும் நல்லது, எலும்பு வளர்ச்சிக்கும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் வயிற்றுல உள்ள புழுக்களும் அழிஞ்சிருங்க. இதை வாரத்தில் ஒரு 3-4 தடவை சின்ன சின்ன பற்களாக கொடுங்க. குழந்தைங்கள மென்று சாப்பிட வைங்க. தேங்காய் பால் உச்சி முதல் பாதம் வரைக்கும் ரொம்பவே நல்லதுங்க. அதனால் வாரத்தில் 2-3 தடவை கண்டிப்பாக தேங்காய் பால் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. முடிஞ்சால் பச்சையாக ஒரு சின்ன பீஸ் டெய்லியும் சாப்பிட ட்ரை பண்ணுங்கள்.
பலவிதமான நன்மைகள் தேங்காயில் இருந்தாலுமே சிலருக்கு சில பக்க விளைவுகளும் ஏற்படும். அது என்னென்னு இப்போ பார்க்கலாம். தேங்காவை நீங்கள் அளவாக சாப்பிடும்போது உடம்புக்கு எந்த அளவுக்கு நல்லதோ அது அளவுக்கு மீறி சாப்பிடும்போது அந்த அளவுக்கு தீயதுமே நடக்குதுங்க. தேங்காவை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் நெஞ்செரிச்சலும் ஏற்படுங்க. ஆல்ரெடி அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இந்த தேங்காய் அலர்ஜியை அதிகப்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு ஸ்கின்ல உள்ள ஆயில் செக்ரேஷனை அதிகப்படுத்துறதுக்கான சான்ஸும் இருக்குங்க. அதனால் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. தேங்காயை அளவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தேங்காய் பால் எப்படி செய்கிறது, தேங்காயில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றத பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தவறாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அது எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வேற ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.